என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப முதல்ல ஒரு காரியம் நம்ம ஆயத்தப்பட வேண்டியது பரிசுத்தத்துல. இன்னைக்கு நீங்க பரிசுத்தத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஐயோ, நான் பரிசுத்தமா இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா முடியலன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றவங்களா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பரிசுத்தமா இருக்க பிரயாசப்படு. அது மாத்திரம் இல்ல, உன்னே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, சுயநலமா வாழாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் நான் வாழ்ந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி நம்ம இருக்கவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாமும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற அனைவரும் நல்லா இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு, நம்மளுடைய எல்லா கூட்டத்திற்காக இந்த வசனம் சொல்லுது, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. இன்னைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார்.